விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி என்பதால் விவசாயத்தை மூலதனமாக கொண்டு ஒரு காகித தொழிற்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அதேபோல் திருத்துறைப்பூண்டி நகரத்தில் ஏற்படுகிற போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக புறவழிச்சாலை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அதேபோல் இங்கே நிலவுகிற ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, அதேபோல் கொற்கையில் இருக்கிற காங்கடப்பள்ளியில் ஒரு ஆவின் பால் நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, அதேபோல் முத்துப்பேட்டை பகுதியில் தனி தாலுக்காக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, அங்கே இருக்கிற கடலோர பகுதியில் இருக்கிற மீனவர்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு மீன்பிடி துறைமுகத்தை ஏற்படுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காகவும் இதன் மூலமாக அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு, அதேபோல் முத்துப்பேட்டை கோட்டூர் பகுதியில் இருக்கிற அனைத்து பெரிய ஊராட்சி ஒன்றியமாக இருப்பதால் நிர்வாக சீர்கேடுகள் ஈடுபடுவதற்காக இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அதேபோல் விவசாய பகுதியில் விவசாய காலம் நெருங்குவதால் இங்கே இருக்கிற முள்ளியாறு, கோரையாறு, மரக்காய்கொரையாறு, வெண்ணாறு, அர்ச்சந்திரா நதி போன்ற ஆறுகளை எல்லாம் தூர்வாரப்பட வேண்டும். அது தூர்வாரி அதனுடைய சட்டர்கள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும். அனைத்து சட்டர்களும் இயங்கப்படாமல் இருக்கிறது. அதை இயக்குவதற்கான பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதை தற்காலிக பணியாளர்களாக இருப்பவர்களை நிரந்தரம் செய்து, அதேபோல் இன்னும் நிறைய ஆட்களை போட வேண்டும் என்று இதன் மூலமாக கோரிக்கை.